வெல்கம் டு தமிழ் மொட்டு சேனல். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையாக்கு இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வியூவரோட ரெக்வஸ்ட்டு. பேர் வந்து ஹனிஷமி. அவங்க வந்து பென்சில் பவுச்சோட சைஸ் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காக இந்த பவுச்சுக்கு வந்து நான் வித் வந்து 8.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் லென்த் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு சேர்த்து நான் 12.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ரா எட்ஜஸ்லாம் இந்த ஃபேப்ரிக்கில் எனக்கு இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு நான் கட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கட் ஆகும். ஸோ அப்போ வந்து 12 இன்ச்சஸ் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே அளவுக்கு நான் வந்து நான் ஓவன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ரீயூசபிளாக வந்து வேறு ஒரு பேக்கில் இருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை. நீங்கள் சாதா கிளாத்தோட லைனிங் பீஸ் இருந்தால் அதுவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவைன்னா, இதுக்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அந்த ஷேப் வரணும் இல்லையா பவுச்சுக்கு, அதுக்காக ஒரு ஸ்டர்டினஸ்க்காக மட்டும்தான் இந்த ஃபோம் ஷீட்டு. இது வந்து ட்ரெஸ்லாம் பேக்கேஜஸ் பண்ணி ஒரு ஷர்ட்லாம் வாங்கினீங்கன்னா பார்த்திங்கன்னா இதில் அந்த ஃபோம் ஷீட் அட்டாச்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜிப்பர் வந்து அதே இன்ச்சுக்கு நான் 12.5 இன்ச்சஸ்க்கு நான் ஒரு ஜிப்பர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஏற்கனவே வந்து அந்த ஜிப்பர் லாக் இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து போட்டு நான் எப்பயுமே நான் வச்சுருப்பேன் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ஜிப்பர். ஸோ இருக்கிறப்ப நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு வந்து இப்போ தேவையான எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும். வாங்க டைரெக்டாக வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நான் லேயர் பண்ணியிருக்கேன்னா, மேலே அந்த நான் ஓவன் ஃபேப்ரிக் இல்லைனா நீங்கள் எடுத்துக்கிற லைனிங், நடுவில் வந்து அந்த ஃபோம் ஷீட், அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாத் எந்த வெளியில் என்ன பீஸ் தெரிய போதோ அந்த கிளாத்து வந்து எல்லாமே வந்து ஈவனாக வந்து வச்சுருக்கோம். நமக்கு இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அந்த பிளாக் கலர் கிளாத் நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் வந்து பின் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த டிசைனை வந்து நம்ம குவில்ட்டிங் பண்ண போகிறோம். குவில்ட்டிங் வந்து ரொம்ப வந்து ஈஸி. ஸோ அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 4 சைட்ஸையும் வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிவிடுங்க. இந்த சென்ஸ் நீங்கள் 4 சைடையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குவில்ட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே இதில் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் ஃபுட் நான் போட்டு தைச்சிருக்கேன். இந்த ஃபோம் ஷீட் வச்சு தைக்கும் போது நீங்கள் வேறு ஃபுட் வந்து ரோலர் ஃபுட் கூட நீங்கள் போட்டு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த 4 சைட்ஸும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக எக்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. தென் வந்து நம்ம இப்போ இதுக்கு மேலே குவில்ட்டிங் போடுறதுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சைடும் தையல் எல்லாம் விழுந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இருக்க ஃபோம் ஷீட் எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஸ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் எடுத்து நான் வந்து இப்போ அந்த ஸ்கேலை வந்து அந்த கார்னர்லேருந்து எண்ட் டு எண்ட் கார்னர் இந்த கார்னர் வச்சு நான் அந்த ஸ்கேலோட லென்த்து இல்லை நீங்கள் மெஷர் பண்ணி தான் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் எடுத்து நீங்கள் 1.5 நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கணும். நான் இப்போ 1 சைட் போடுறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரியே நீங்கள் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரியே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன்ஸ்க்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு இப்போ இது வந்து குவில்ட்டிங் பீஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த லைன்ஸுக்கு மேலே நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு எந்த த்ரெட்டு வேணுமோ அந்த த்ரெட், நான் இதில் வந்து ஒரு பேல் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்க அது வந்து இப்போ வீடியோவில் ஒரு மாதிரி ரோஸ் கலராக உங்களுக்கு தெரியுது.
இதில் பார்த்தீங்கன்னா டிசைனர் ஸ்டிச்சஸ் வந்து இந்த மிஷினோட பில்டிங் ஸ்டிச்சஸில் கொடுத்ததுனால இப்போ நான் அந்த டிசைனர் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு வேணாம், நான் இப்போ பிடிக்கும் எனக்கே தெரியாது. இதுதான் வந்து அந்த டிசைனர் ஸ்டிச்சஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே இப்போ வந்து போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக நம்ம போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்க டிசைன் இல்லை மெயின் ஃபேப்ரிக்கில் ஜிப்பரை வந்து ராங் சைடாக வந்து கவுத்து அதுக்கு மேலே அழகாக அந்த எட்ஜஸில் பின் பண்ணி தைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கு வந்து நல்ல பீஸ் நல்ல பக்கம் மேலே ஜிப்பரை வந்து ராங் சைடாக கவுத்து வைக்கணும். சரிங்களா? அதாவது உள்ளே வந்து நல்ல ஜிப்பர் இருக்குது, வெளியில் வந்து ஜிப்பரோட பின் பக்கம் இருக்குது. பாருங்கள், இது ஜிப்பரோட பின் பக்கம். இதில் வச்சு தைச்சிட்டேன். நம்ம இப்போ வந்து சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி ஜிப்பருக்கு ரொம்ப எட்ஜில் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ உங்கள் சாதா மிஷினில் நீங்கள் சிங்கிள் ஃபுட் போட்டு நீங்கள் அழகாக வந்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ஜிப்பரை வந்து இப்படி இன்வெர்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஜிப்பர் அண்ட் ரெண்டுமே வந்து நல்ல பக்கமாக ஆகிடுச்சு. தென் அந்த எட்ஜில் வந்து நம்ம இப்போ ஒரு படிமான தையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தையல் போட்டு இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு சைடும் வச்சு இந்த ஜிப்பரை வந்து நம்ம இந்த இதோட பீஸோட அடுத்த பீஸை வந்து ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து நம்ம இனிஷியலாக வந்து கொண்டு வந்துக்க போகிறோம். இப்போ படிமான தையல் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அது எப்படி அலைன் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்டிஃபாக நின்னாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இன்னொரு பீஸ் லென்த் வைஸ் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து நம்ம அதுக்கும் மேலே வச்சுட்டு அப்படியே பிடிச்சி திருப்பி ஜிப்பர் சைடு வந்து நம்ம பின் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். ஏன்னா நாம் வந்து பின்னாடி பக்கம் தான் தையல் போட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பி நம்ம ஒரு படிமான தையல் போடணும். வீடியோ புரியலைன்னா இன்னொரு தடவை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம படிமான தையல் போட்டது இருக்குது, இன்னொரு சைடு வந்து நம்ம போட்டது இல்லை. ஸோ அதையும் அழகாக அப்படியே திருப்பி இப்போ அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம படிமான தையல் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ சைடில் எக்ஸஸாக நம்ம ஜிப்பரில் இருந்தது இல்லையா, அதை எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். போத் சைடும் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம ஹாஃபாக வந்து அதை பாக்ஸ் ஷேப் மாதிரி ஆக்க போகிறோம். பாருங்கள், ரெண்டு சைடுமே இப்போ ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துட்டு சைடில் ஏதாவது எக்ஸஸ் பீசஸ் இருந்ததுன்னா கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நான் வந்து ஸ்விவிங் அலவன்ஸை ஒரு 1 inch வந்து எக்ஸ்ட்ராவே நான் எடுத்துருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பவுச் வந்து ஒரு 11.5 inchesக்கு இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் ஷேப்பை வந்து போத் சைட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பவுச் வந்து ஆல்மோஸ்ட் 90% ரெடி. பார்த்திங்கன்னா போத் சைட்ஸ் இப்போ நம்ம வந்து பாக்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி அந்த பாக்ஸ் ஷேப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சில பேருக்கு வந்து மேக்கப் பவுச்சஸ் இந்த மாதிரி வேணும், இதே மாதிரியே எனக்கு ஃப்ளாட்டாகவே இருக்கணும்னா நீங்கள் இப்போ வந்து இதே மாதிரி இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளாட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஐ வில் ஷோ யூ. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், இப்போ ஜிப்பர் க்ளோஸ் பண்ணுறேன். ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதாவது ஒரு பவுச், நீங்கள் பென்சில் பவுச் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி பென்சில் பவுச் மாதிரி இது வராது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ இது இப்போ நம்மளுக்கு வேண்டாம். இப்போ எடுத்துகிட்டு இப்போ எப்படி இதை பாக்ஸ் ஷேப் ஆக்கலான்னு பாருங்கள். இந்த பாக்ஸ்க்கு நம்ம கார்னர் பண்ணோம் இல்லையா, அதில் இந்த கார்னரை இந்த மாதிரி மடக்குனிங்கன்னா 4 பக்கமும் இந்த மாதிரி எட்ஜஸ் கிடைக்கும். 4 சைடும் 1 inch 1 inchக்கு இப்போ நம்ம மார்க் பண்ணி பின் பண்ணிடுங்க. இதே மாதிரியே எல்லா பாக்ஸ் ஷேப் கார்னர்ஸையும் அங்கே பாருங்கள், அழகாக அந்த பாக்ஸ் ஷேப் கார்னர் பண்ணி 1 inch மார்க் பண்ணி நீங்கள் அதை பின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து தச்சு அந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் வெட்டிட போகிறோம்.
நான் வந்து இந்த இப்போ வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஃபோம் ஷீட் தைக்கிறதுன்றதுனால ரோலர் ஃபுட் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக கிளைட் ஆகும் ரோலர் ஃபுட். ஸோ இது மாதிரி தைச்சிட்டு நான் அந்த எக்ஸஸை வந்து கட் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் 4 கார்னர்ஸையும் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து 4 கார்னர்ஸையும் தைச்சிட்டு அதோடய எக்ஸஸ் பீஸ் எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணிட்டேன். அந்த கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த கார்னரில் வந்து ஓவர்லாக் ஸ்டிச் போட்டு கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது மேலேயே இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பவுச் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா இதோட லென்த் வந்து அதிகமாக இருக்குன்னா இன்னும் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். நான் வந்து மேக்கப் பவுச்சஸ்க்கும் சேர்த்து இது பண்ணியிருக்கிறதுனால அதோட லென்த் அதிகமாக இருக்குன்னு நான் இப்போ இது சேர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா கார்னர்ஸையும் வந்து ஒரு சின்னதாக வந்து அயர்ன் பண்ணி விட்டுருங்க. இல்லை நீங்கள் அயர்ன் வந்து பண்ணாலும் பண்ணலாம், இல்லை கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாலே. இந்த ஸ்டர்டினஸ்க்காக தான் நம்ம வந்து ஃபோம் ஷீட் இதில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ எல்லா கார்னரையும் இதே மாதிரியே தேய்ச்சி விட்டுட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு பவுச் வந்து உங்களுக்கு ரெடி. உங்களுக்கு எதுவுமே மெட்டீரியல் தேவையில்லை. வீட்டில் இருக்கிறது இந்த மெட்டீரியல் அண்ட் குவில்ட்டிங் அண்ட் பண்ணி ஒரு ஜிப்பர் அட்டாச் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பவுச் ரெடி. இப்போ இந்த பவுச்சில் இந்த மாதிரி மேக்கப் திங்ஸ் அண்ட் ட்ராவலரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.